வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. WWE அப்கமிங் ஷோவை பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி WWE பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா டே 1 டே 2 அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. அதுக்கு முன்னாடி தான் இந்த எலிமினேஷன் சேம்பர் நடத்துறதுனால எதிர்பார்ப்பு இருக்குது. சாம்பியன்ஷிப் எதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃபன் ஆகலை அப்படின்னாலும் சேம்பரில் யார் வெற்றி பெற்று ரசல்மேனியாவுக்கு மூவ் ஆக போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால எலிமினேஷன் சேம்பர் மேலே கொஞ்சம் ஆதரவு இருக்குது. வழக்கமாக நடக்கிற மாதிரி எலிமினேஷன் சேம்பர் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாலேயோ அல்லது வேறு கண்ட்ரிலையும் நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஸ்திரேலியா. அதனால டைம் பார்த்தீங்கன்னா டோட்டலி மாறுது. வழக்கமாக நம்ம சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டோன்னு பார்த்தோன்னா அடுத்த நாள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சண்டே தான் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து காலையில் வந்து பேப்பரி பார்க்குற மாதிரி இருக்கும். சவுதி அரேபியா நடந்துச்சுன்னா சனிக்கிழமை நைட்டு 10:30 மணி 1 மணி அந்த டைமில் பார்க்குற மாதிரி இருக்கும் தானே. பட் ஆனால் இங்கே டைம் வேவே வேறு. வழக்கமாக ஸ்மாக்டவுனை எத்தனை மணிக்கு பார்ப்பீங்க? காலையில் ஒரு 6:30க்கு பார்ப்பீங்களா? அதே போல் 6:30க்கு ஸ்மாக்டவுனை பார்ப்பீங்களா? 8:30க்கு முடிஞ்சிருமா? கரெக்டாக அன்னைக்கே சனிக்கிழமை 12 மணிக்கே கிக் ஆஃப் ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே நம்ம இந்தியாவில் எப்போ கரெக்டாக பார்க்க முடியும்னா கரெக்டாக 2:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஷோ ஆரம்பிச்சிடும். எலிமினேஷன் ஜம்பரை போட ஆரம்பிச்சிருவாங்க. 2 மணிக்கெலாம் கிக் ஆஃப் ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் 2 மணிலேருந்து பார்த்தாலும் ஓகே தான். ஸோ எல்லாருமே அலர்ட்டாக இருந்துக்கோங்க. பட் ஆனால் சோனியில் கிக் ஆஃப் போடுவாங்களான்னு தெரில. பட் ஆனால் மெயின் ஷோ பார்த்தீங்கன்னா 2:30 மணிலேருந்து போடுறாங்க. மறக்காமல் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சனிக்கிழமை மத்தியானம் 2 மணி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. மற்ற பேப்பரி மாதிரி சண்டே காலையில் போடலை. டைம் கொஞ்சம் மாறுது. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.